கைஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து அடியே போலீஸ் பைத்தியம் OT7 FF எபிசோட் 6 பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறப்ப மணி 5:46. நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக எனக்கு தோணலை. ஏன்னா எனக்கு ஒர்க் இருந்துச்சு, அதை ஃபினிஷ் பண்ணிட்டு சரி கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்குமே அந்த கேப்பில் பண்ணலான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நான் போஸ்ட் போட ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? ஸோ லைக் பண்ணலாம், மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்கடா. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையுமே. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அப்போ மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இது ஜஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன்னு தெரியும். இல்லைனா வேறு ஏதாவது தப்பாக நினச்சி போகிறீங்க, ஓகேவா? இது ஜஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன், என்னோடய இமேஜினேஷன் ஸ்டோரி. பிடிக்கனா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சீனில் என்ன பார்த்தோம்னா, உங்களோட ஃப்ளாஷ்பேக் மொத்தத்தையும் நீங்கள் வந்து ஜின்கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ வந்து ஜின் உங்களுக்கு சாப்பாடு விட்டுட்டு இருந்திருப்பான். ஏன்னா ஒரு ஹேண்டில் வந்து புல்லட் பட்டனால உங்களால் சாப்பிட முடியாமல் இருந்திருக்கும். கூட நான் ஊட்டிடுறேன், உன்னோட பிக் பிரதர் நான் அப்படின்னு சொல்லியிருப்பான். உங்களுக்கு அது வந்து ஹாப்பியாக இருந்திருக்கும். ஏன்னா உங்ககிட்ட யாருமே நான் வந்து உன்னோட பிக் பிரதர் அப்படிலாம் சொன்னதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒருத்தர் சொல்லவும் ஹாப்பியாக நீங்கள் அந்த ஸ்பூனை வந்து ஜின்ட்டு கொடுத்துருப்பீங்க. ஜின் வந்து இப்போ உங்களுக்கு ஊட்டி விட்டுருக்கான். அந்த டைமில் யாரும் உங்கள் ஷோல்டரில் கை வச்சு நான் உன்னை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறேன், ஐ லவ் யூன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோடு ஸ்டாப் பண்ணினேன். அந்த பர்சனை பார்த்து ஜின் செம்மையாக ஷாக்காக இருப்பான். ஸோ அப்படியே ஆனந்து கண்டினியூ பண்ணலாம். ஜின் அப்படியே நிமிஷம் ஷாக்கில் பார்த்துட்டு என்னடா அப்படிங்கிறான். அந்த பர்சன் வந்து உங்களை அப்படியே திருப்புறான். நீங்கள் திரும்பி அவனை பார்த்துட்டு வி நீ என்ன சொல்கிற அப்படின்றீங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒரு தடுமாற்றம். ஏன்னா இப்படி ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து சொன்னதே இல்லை. நீங்கள் எப்போவுமே ரொம்ப அம்மாஞ்சி மாதிரி தான் அலைவீங்க. ஆனால் வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே எல்லாத்துக்கும் தெரியும் வெளியே அம்மாஞ்சி மாதிரி இருப்பீங்கள்ல. அதனால யாரும் பெருசாக உங்ககிட்ட ப்ரப்போஸ்லாம் பண்ணதில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கே ஷாக்கு. நீங்கள் வியை பார்த்துட்டு இவ்வளோ நேரம் இதெல்லாம் கேட்டியா இல்லையா? நீ உங்களை பார்த்துட்டு இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் நான் கேட்டேன், ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வியை பார்த்துட்டு நீ பண்ணுறது முட்டாள்தனம். இதில் என்னடி முட்டாள்தனம்? உனக்கு பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னேன். நீங்கள் வியை பார்த்துட்டு வெளியேந்து பார்க்க எல்லாமே அப்படி இருக்கும். ஆனால் உள்ளே வந்து பார்த்துட்டா ஒவ்வொரு நாளையும் லைஃப் ரிஸ்க் தான். ஏன் இப்போ ஜேக்கு காப்பாற்ற போய் கையில் புல்லட் பண்ணலையா? போடா நீ வேறு. இன்னொருத்தர் ஃபேமிலி அப்படிங்கிறதுக்குள்ளே நான் போக மாட்டேன். இன்னொருத்தர் ஃபேமிலின்னு நான் சொல்லலையே, நம்ம ஃபேமிலி உருவாக்கலாம். நீங்கள் வியை பார்த்துட்டு உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் நான் கிளம்புறேன். ஜின் உங்களை பார்த்துட்டு சாப்பிட்டு போ. உங்களை பார்த்துட்டு எனக்கு ஒன்று பிடிக்கும், எப்போவுமே பிடிக்கும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பாடுக்கு பக்கத்தில் இருக்க சேனலில் உட்காந்துக்கிட்டான். உங்களுக்கு இதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஸோ எப்போ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாட்டை கேஷுவலாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் ஜின்கிட்ட பேசிட்டு சரி ஜின் நான் ரூமுக்கு போகிறேன், சரி எப்படி சொல்லிட்டு ஜின் உங்களை பார்க்குற டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு அடிபட்டு எனக்கு மறந்து போட்டியா? வந்து உங்கள் கையை பிடிச்சிருப்பான். நீங்கள் அந்த கையை அப்படியே எடுத்து விட்டு ரொம்ப அக்கறை வேணாம், எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும், எனக்குன்னு யாரும் இல்லை, ஸோ எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும். டக்குன்னு உங்கள் முன்னாடி எழுந்திரிச்சிட்டு அப்படியே உங்களை இப்படி பிடிச்சிட்டானுங்க. அப்படியே வியை பார்க்குறீங்க. உங்களை பார்த்துட்டு உனக்குன்னு நான் இருக்கேன், கடைசி வரைக்கும் நான் இருப்பேன்டி, உனக்குன்னு யாரும் இல்லைன்னு சொல்லாத, நான் இருப்பேன். நம்ம பிள்ளைங்க இருக்கோம், 5 பிள்ளைங்க இருக்கும். நீங்கள் வியை பார்த்துட்டு கைச்சிடு அப்படி சொல்லிட்டு டக்குன்னு கையெடுத்துட்டு கனவு காணாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடன்னு போகிறீங்க. சிரிச்சிட்டே வந்து பார்த்துட்ருக்கோம். டக்குன்னு ஜின் வியை திருப்பிட்டு என்னடா பேசுகிற? ஹயாங் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு ஹயாங். டேவி ஏம்மா தாயே முடியலடா என்னால் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வந்து சேரில் உட்காந்துட்டான். ஹயாங் ரொம்ப வயசாச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துச்சா, செருப்பு பிஞ்சிரும். டக்குன்னு வந்து ஜின் அப்படி சொல்லுவோம். சிரிச்சிட்டே என்ன ஹயாங் அப்புறம் நான் கொடுங்க ஜெயிக்க பையன் அப்படி சொல்லுவான். அந்த நாய் ஏதாவது கொட்டி சமாளிச்செல்லாம் பார்த்தா நீயா ஆடுறாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஹயாங் எனக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு, நான் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணுவேன். டேய் சத்தியமாக, அதாவது ஃபர்ஸ்ட்டு இந்த ஒயின்னு சொல்லியிருந்தேன்னா நானே வந்துட்டு பண்ணிக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். ஐயோ இந்த ஒயின் நமக்கு வேணாம். ஹயாங் வயசான மாதிரி இவ்வளோ மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் உட்காந்து மூச்சு வாங்க. நான் பாரு டே இவன் வேறு ஹார்ட் அட்டாக் வர வச்சுட்டு வயசான மாதிரி மூச்சு வாங்குறேன்னா இங்கே பாருவி. ப்ராக்டிக்கலாக அது லைஃப்பில் செட் ஆகாது. அவள் வந்து கன் ஷூட் அப்படி போகிறவ, ஆனால் நீ சிங்கர்டா, எப்படா இது? என் பொண்டாட்டி ஹயாங் கெத்தாக இருக்கட்டும், அட பைத்தியமே அப்படிங்கிற மாதிரி ஜின் பார்க்குறாரு. பட் வந்துட்டு அதென்ன அவள் ப்ரொஃபஷனலாக பண்ணுறா, அவ்வளோதானே அப்படி தான் பேசுகிறான். ஆனால் ஜின்னுக்கு தான் இவன் ஏன் இப்படி முதல்ல வாய்க்குள்ளே போய் காண விட்றான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஜின்னால் எதுவுமே பண்ண முடியாது. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஜின் அப்படியே ஷாக்லேயே உட்காந்துருக்கான். பட் வந்து ரூமுக்கு போயிட்டான். நீங்கள் வந்து போகணும் அதே ரூமுக்குள்ளே போகிறான்.
இப்போ என்னடா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஜின்னுக்கு இதை ஃபஸ்ட்டு இவனை தடுக்கிறோமோ இல்லையோ, இதை போய் ஃபர்ஸ்ட் ஆரம்பிட்ட சொல்லிடணும். அதுதான் அவன் மைண்ட் தாட்டில் இருக்குது. அவன் கடகடன்னு வந்துட்டு அந்த ரூமுக்கு போகிறான். இந்த சைட் பார்த்தா நீங்கள் போய் அப்படியே கோட்டை மட்டும் கழட்டிட்டு அப்படியே பெட்டில் படுத்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிட்டிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன மூவ் பண்ண போகிறோம், எப்போ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க. சும்மா அப்படியே தலையில் ஒரு கையை மட்டும் வச்ச மாதிரி படுத்துருப்பீங்க. திடீர்னு பார்த்தா அவங்க அடிப்பட்ட கையை யாரும் பிடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க, அது வீதான். ஷோ வீயும் கையை பிடிச்சிட்டு நீ அமைதியாக இருக்கியா? நீங்கள் வீயை பார்த்துட்டு நீ தேவையெல்லாம் வேலை பண்ணுறது தெரியுமா? இதெல்லாம் என்ன சொல்கிறதுனா தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்கிறேன்னு தான் நான் சொல்லணும். வீவங்களை பார்த்துட்டு அப்படியா வளர்க்குறேனா? சரி வளர்த்துட்டு போகிறேன். வீவங்களை பார்த்துட்டு ஏன் நீ மறந்துவிட்டேன்னு போய் சொல்கிறேன். கையை விடு. வந்து கட்டையே கழட்டியிருப்பான். நீங்கள் கையை விடணும்னு அந்த மாதிரி ஷேக் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போட்டுட்ருக்கா. நீங்கள் அமைதியாக அப்படியே கையை வச்சு படுத்துட்டீங்க. வீவங்களை பார்த்துட்டு எக்ஸ்பிளானா பார்த்து சேஃபாக இரு. நீங்கள் வீயை பார்த்துட்டு நான் சேஃபாக இருக்க மாட்டேன், அது எனக்கும் தெரியும். இந்த விஷயத்தில் பார்த்தனால உனக்கும் தெரியும். எதுக்கு அப்புறம் அதை சொல்கிறேன்? வீவங்களை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5 குழந்தை வேணுடி, பத்திரமா இரு. நீங்கள் வீயை பார்த்துட்டு அட போனோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக படுத்துருக்கீங்க. வந்து கைக்கு மருந்தெல்லாம் போட்டுட்டு கட்டெல்லாம் கட்டி விட்றான். நீங்கள் சடனாக வீயை பார்த்துட்டு எதுக்கு அப்படி சொல்லிட்டு வீவங்களை பார்க்குறான். எதுக்கு சடனாக இப்படி ஒரு விஷயம்? வீவங்களை பார்த்துட்டு இதான் மைண்ட் ஓடிச்சான். பிளான் ஒரு விஷயம், பட் சடனாக நீ சொன்னது மைண்ட் ஓடு. ஆன்சர் சொல்லிட்டுனா டக்குன்னு இதை அப்படியே முடிச்சு விட்டுட்டு நான் பாட்டுக்கே வேலையை பார்ப்பனே. வீவங்களை பார்த்துட்டு அதான் சொல்லிட்டேனே என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீயை பார்க்குறீங்க. ஐ லவ் யூ. அதான் கேட்கல. சடனாக என் மேலே ஃபீலிங்ஸ் அப்படி. வீவங்களை பார்த்துட்டு அவ்வளோ கெத்தான் என்னுடைய பொண்டாட்டி இங்கே துக்குது. ஹே யாருக்கு யார் பொண்டாட்டி? தேவையில்லாமல் எதாவது பேசாத வீ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக படுத்துருக்கீங்க. வீவங்களை பார்த்துட்டு உண்மை தாண்டி பொண்டாட்டி செம்ம கெத்தாந்தடி. அது அந்த லாலிபப்பை வாயில் வச்சுட்டு பா நான்லாம் அவ்வளோ லாலிபப் சாப்பிட்ருக்கேன்டி. ஆனால் ஒரு நாள் கூட இவ்வளோ கெத்தான ஃபீல் நான் பார்த்ததே இல்லை. நானும் லாலிபப் சாப்பிட்டா எனக்கு குழந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் ஒரு லாலிபப் சாப்பிட்டு கூட ஒரு பொண்ணு அவ்வளோ கெத்தா. நீங்கள் வீயை பார்த்துட்டு நீ பாரு, நீ எனக்கு தெரிஞ்சு இப்போ நீ ஒரு சினிமா மாதிரி என்னை பார்க்குற. லைக் ட்ராமா மூவி அதில் வர ஹீரோ ஹீரோயினி மாதிரி என்னை பார்க்குறேன். ஆனால் அது ரியல் லைஃப் கிடையாது. வீவங்களை பார்த்துட்டு போடி சரியான மொக்கையாக இருப்பா போல். நீங்கள் வீயை பார்த்துட்டு லைட்டாக மறைக்கிறீங்க. சிரிச்சிட்டேன்னு சிரிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வீ சிரிச்சு கியூட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு மாதிரி டக்குன்னு ஐயோ அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஹார்ட்டுக்குள்ள பட்டர்ஃப்ளை. நீங்கள் நோ வயன் இது நமக்கு செட் ஆகுதுன்னு சொல்லி கப்புன்னு அடைச்சிட்டிங்க. அதை நீங்கள் வீயை பார்த்துட்டே இருக்கீங்க. வீவங்களை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டி அவ்வளோ அழகாக இருக்கணா? ஐயோ சாமி எந்திரிச்சு போறியா? வீவங்களை பார்த்துட்டு அது நான் யோசிக்கணும். நான் நெக்ஸ்ட்டு ஜேகேக்கு என்ன பிளான் போடுறாங்கிறத பொறுத்து நான் நெக்ஸ்ட் பிளான் நான் டக்குன்னு மூவ் பண்ணணும். நிறையா இருக்குது. எனக்கு ஜேகே தான் இம்பார்ட்டன்ட். வீவங்களை பார்த்துட்டு புரியுது, ப்ராஜெக்டுக்காக ஜேகே தான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறான். ஆனால் லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறது என்ன மட்டும் தான் சொல்லணும். ப்ராஜெக்டுக்காக ஜேகேக்காக பார்க்குறேன்னு சொல்லு, இம்பார்ட்டன்ட் வீன்னு மட்டும் சொல்லு. அதுதான் எனக்கு ஹாப்பியாக இருக்கும், அதுதான் சந்தோஷத்தை தரும் அப்படி சொல்லிட்டு வீ போகிறான். நீங்கள் வீயவே பார்த்துட்ருக்கீங்க. இவன் அப்படியே நார்மலாக பேசுகிறான். பட் உங்களுக்கு அது எதுவும் உங்கள் ஹார்ட் டச் பண்ணுற மாதிரியே இருக்குது. நீங்கள் எனக்கு கண்ட்ரோல்னு சொல்லி உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஆனால் இந்த ஃபீலிங்ஸ் உங்கள் லைஃப்க்கு செட் ஆகாது, அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கூடாது அப்படிங்கிற நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. வீ டோரை சாத்துறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் வீ அப்படியே லைட்டாக நின்று பார்க்குறீங்க. குட் நைட் டி, நல்லா தூங்கு. இன்னொருத்தர் டி நான் கொய்யா அப்படின்றீங்க. வீ சிரிச்சிட்டு ஓடியே போயிட்டான். நீங்கள் ஐயோ அடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் தான் அமைதியாக படுத்துருக்கீங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தா வீ நேராக டோரை தான் ஓப்பன் பண்ணுறான். அங்கே பார்த்தா 6 பேர் வீயை பார்த்துட்டு என்னடா என்ன அங்கே சொல்லிட்டு பாட்டு போய் கேஷுவலாக படுக்கிறோம். வீ இன்னைக்கு என்ன நினச்சிட்ருக்கு அப்படி சொல்லிட்டு ஹாரம் தான் ஃபர்ஸ்ட்டு வருது. இங்கே பாருங்கள் ஹயாம், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. டேய் நீ நினைக்கிற லைஃப் அவள் கிடையாதுடா, அவள் லைஃப் சேஃபே கிடையாது. அவ்வளோ போய் பிடிச்சிட்ருக்குன்ற. அவள் பொண்ணு தானே, பொண்ணு எனக்கு பிடிக்கலாம்ல. வீ உனக்கு நாங்கள் சொல்கிறது புரியுதா இல்லையா? அவள் போலீஸ் அப்படிங்கிறத தாண்டி வேறு ஏதோ பண்ணுறேன்னு அவளே சொல்கிறான். அப்படிங்கிறப்ப எப்படி அவள் சேஃபாக இருப்பான்னு நினைக்கிற? அது இல்லாமல் அது உனக்கு எப்படா சேஃப்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நான் தான் ஹயாங். ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அவள் தான். இவனுக்கு காதல் பைத்தியம் முத்திருச்சு அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறான். இல்லை சுகா பார்த்துட்டு அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. ஜேகே சைலண்ட்டாக இருக்கான். என்ன ஜேகே? இல்லை ஹயாங், அது ஒயனுக்கு சேஃப் தான், ஒயன் சேஃபாக தான் இருப்பாள். உங்களுக்கு அது சேஃபாக தான் நான் யோசிக்கிறேன். நான் சேஃபாக தான்டா இருப்பேன். எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு.
அவளை கல்யாணம் பண்ண மட்டும் தான் ஹாப்பியாக சேஃபாக எல்லாமாவும் இருப்பேன். அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சைலண்ட்டாக போர்வை இழுத்து போதி படுத்துட்டான். இங்கே எல்லாம் இருக்குன்னா என்ன பேசுகிறான் இவன், எங்களுக்கு பைத்தியம் முடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது எல்லாருக்கும். வீயை வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னு தெரியல. அவங்களோட செல்ல பையன் அவன் தான். ஸோ ஜங்குக்கு எவ்வளோ செல்லமோ அதே அளவுக்கு அவங்க வீக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க ஹேங்லைன்ஸ்லாம் சேர்ந்து. அவனை இப்போ எதுவுமே அவங்களால சொல்ல முடியாது. அவன் தான் எடுத்தது முடிவு கரெக்டுன்னு நினைக்கிறான். அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு பையனை பிடிச்சிருக்கு. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு பிடிக்கிறது ரொம்ப கேஷுவல். அது தப்புன்னு சொல்ல முடியாது. சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது புரிஞ்சிச்சு. இவன் காதல் டைலாக்காக பேசுகிறான். இவன் புரிஞ்சிக்க மாட்டான்னு தோணுது. என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் தான் ஹேங்லைன்ஸ் 4 பேர் இருக்காங்க. சரி மார்னிங் ஏதாவதாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சைலண்ட்டாக தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தா நீங்கள் எப்போது வீட்டில் இருப்பீங்களா, பூனி டைல் போட்டு அழகாக ஒரு குட்டியாக கேன் போட்டு வந்து நிற்கிறீங்க. பாய்ஸ் உங்களை பார்த்துட்டு எங்கே போகிற நீங்கள் யாரும் பார்த்துட்டேன் அதுவா அங்கே அப்படி சொல்லிட்டு ஆளும் கையில் ஒரு பண்ணு வச்சுருப்பான். நீங்கள் அவன் கிட்டே போகிறீங்க. அவங்க பாட்டுக்கு அப்படி சொல்லிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் போய் இந்த பண்ணை ஒரு கடி கடிச்சு நிமிஷம் அதெல்லாம் யார் செஞ்சா அப்படியே ஆளும் உங்களே பார்த்துட்ருக்கான். எல்லாம் இருக்குது ஜின்னா செஞ்சான். சரி அப்புறம் நீ எங்கே போகிறேன்னு கேட்டேன். ஒரு செகண்டில் கொஷினை மறந்துட்டேன். அதுவா சும்மா தான். சரி எங்கேயோ போ சேஃபாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பங்களை பார்க்குறேன். நீங்கள் யாரும் பார்த்துட்டு சேஃபாக தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு ஷோரோட ஒரு அடி அடித்து சொல்லியிருப்பீங்க. யாரும் சிரிச்சிட்டேன்னு அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கான். நீங்கள் யாரும் பார்த்துட்டு ஏதோ இந்த கண்ணு துடிக்குது என்கிட்ட கேட்கணுன்னு ஆரம்படியே உங்களே பார்த்துட்டேன்னு வீ சொன்னதுக்கு என்ன சொல்லுவேன்னு கேட்டு துடிக்குது. அதை நான் இதே சொல்லிட்டேன் ஒன்று. சரி அப்படி சொல்லிட்டு ஆனம் இதே சொல்ல. நீங்கள் ஆனம் பார்த்துட்டு பரவாயில்லையே உங்கள் பிரதருக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கீங்க ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஆனம் சைலண்ட்டாக இருக்க. ஆனம் எதுவுமே சொல்லலை. நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்பி போயிருப்பீங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் தான் வீ வந்திருப்பான். வீ வந்தோடனே ஃபர்ஸ்ட் உங்கள் ரூமுக்கு தான் போகிறான். மற்ற 6 பேர் அப்படியே வீ பார்த்துட்டு அவன் அடிக்கடி ஒயன் ரூமுக்கு போவான்டா. நம்ம கேஷுவலாக நினச்சிருக்கோம். ஆனால் இந்த பைத்து என்ன வேலை பார்த்துருக்கு பத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வீயை பார்த்துட்ருக்காங்க. வீ பார்த்துட்டு என்னெல்லாம் ஜின் அப்படியே வீ பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு போகிறான். ஹயாங் அப்படி சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. அவன் ஆரம் பார்த்துட்டு ஹயாங் இல்லை பதிலே வரல. சுகா என்கிட்ட கேட்டு டோட்டலி வேஸ்ட் இப்படியே எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவார். ஜேகோ பயாங் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது வீ அப்படி சொல்லிட்டு இருந்துச்சு போயிட்டான். ஜிமின் என்னடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து டேபிளை போட்டு தூங்கிட்டு இருந்திருப்பான். ஏன்டா சுகா வேலையை பண்ணி பார்க்குற என்ன வேலையை பார்க்குற போடா அப்படி சொல்லிட்டு திருப்பி ஜிமின் வந்து படுத்துக்கிட்டான். ஜேக்கு பார்த்தா ஜிக்கு பார்த்துட்டு வெளியே போயிருக்கா. ஆரம் வந்து லைட்டாக ஜிக்கு முறைக்கிறான். அப்படி சொல்லி சைலண்டான்ட்டான். எங்கே போயிருப்பான் அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டி யோசிச்சிட்டே இருக்கான். வீங்க வா என்ன ஹயாங் வா இந்த வேலையை பாரு. அதுனா வேலையை பாரு சரி இப்படி சொல்லிட்டு அவனுக்கு கம்முனதுக்கப்புறம் பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இந்த பேர் வெளியே போடணும்னு சொன்னால் விட மாட்டாங்களே. ஸோ எழுதும் அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டாக எழுதிட்டுருக்கான். ஜின் ஹயாங் பார்த்துட்டு ஹயாங் அப்படி சொல்லிட்டு ஜின் வந்து கிச்சன்லேருந்தே ஊன்றிருப்பார். குடுன்னு பொறுமையும் கிச்சன் போய்ட்டு ஏன் எனக்கு இல்லாட்டி சொன்னீங்க. என்னால் உன்னோட லைஃப்பை மற்றவங்கள்ட்ட வந்து மறைக்க முடியாது. அது உனக்கு சேஃப் இல்லைடா. ஹேங் ஒயின் என்னை பார்த்துப்பா. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஒயின் உன்னை பார்த்துப்பாடா. ஆனால் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி உனக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா. ஒருவேளை ஒன்றை யாராச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா அவளை நினச்சிப்பாரு. அவங்க அம்மா இல்லாதே அவளுக்கு எவ்வளோ பெரிய ஏதோ இழப்பாக வந்து நிற்குதுன்னு. இன்னும் அவளால் அதை மறக்கவும் இல்லை. அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் அவள் லைஃப்பில் வந்து நீ இல்லைன்னா அவள் என்னடா பண்ணுவா யோசிச்சுப்பாரு. அப்பாவுக்கு அவளுக்கு பெரிய கனெக்ஷன்லாம் கிடையாது. அப்பான்னு பேருக்கு இருக்காரு அவ்வளோதான். அதை தாண்டி அவளுக்கு பெரிய கனெக்ஷன் இல்லை. லைஃப்பில் ஒரு கனெக்ஷனாக நீ இல்லைனா அயங்கண்ணா நீ கடைசி வரைக்கும் இருப்பாடா. ஆனால் இவ்வளோட ஒர்க் அப்படி கிடையாதுல்ல. ஒர்க்குன்னு சொல்லாதீங்க ஐயா. போலீஸாக மட்டும்தான் இருக்கா அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு புரியலை ஹயாங். நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா எல்லோரும் என்னை பற்றி யோசிக்கிறீங்க. எல்லாருமே சைலண்ட்டாக வந்து வீ சொல்கிறது அப்படியே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஜின்னை பார்த்துட்டு எல்லாருக்கும் என்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறீங்க. இவ்வளோ நாள் பாசமாக பார்த்துக்கிட்டீங்களே ஓயன். ஏன் அவங்க யாருக்குமே அவள் கண்ணுக்கு தெரில. எல்லோரும் அப்படியே சைலண்ட்டாக வீயை பார்த்துட்ருக்காங்க. வீ எல்லாரையும் பார்த்துட்டு கேட்குறேன் ஏன் யாருக்கனுக்குமே ஓயன் தெரில. வீ அப்படி சொல்லிட்டு எல்லாம் வீயை பார்க்குறேன். வீக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. எல்லாரும் அவள் வேலை கஷ்டம் அவள் என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறத பற்றி யாருமே யோசிக்கலை. எல்லாம் நீ சேஃபாக இருக்கணும். அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா. அவள் லைஃப்பில் நீ சேஃபாக இருக்கியான்னு கேட்க ஒரு ஆள் இல்லை. அவங்க அப்பா என்னமோ பண்ணிட்டு போதுன்னு விடுறாருல.
ஒவ்வொரு நாளும் அவள் எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிருப்பா. என் ஜேகே காப்பாற்ற போகிறப்ப புல்லட் பட்டுச்சுனாலே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை புல்லட் பட்டிருக்கோம், எத்தனை காயம்பட்டு மேலே வந்திருப்பா. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு தடவையும் உனக்கு வலிக்குதாம்மா, உனக்கு மாத்திரை எடுத்துடவா, ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படி கேட்க ஒரு ஆள் இல்லாமல் அவள் எவ்வளோ அழுதுருப்பா. புல்லட் அடிபட்டுருச்சு. நேற்று வீட்டுக்கு வந்தா, அவ்வளோதான் என்கிட்ட பேசிட்டு போய் அமைதியாக படுத்துட்டா. ஆனால் நைட்டு வலி தாங்காமல் அழுறா. எனக்கு அந்த வலியில் கண்ணை தொடக்கி தான் எனக்கு அவள் வேணும், அவ்வளோதான். அவள் கூட நான் இருக்கேன்டி, கண்ணை தொடக்கி நான் இருக்கேன்டி, கடைசி வரைக்கும் நான் இருப்பேன்டின்னு எனக்கு சொல்லணும், அவ்வளோதான். சும்மா எல்லாரையும் மாதிரியும் அவளை வேடிக்கை பார்த்துட்டு ஓ அவ்வளோ போல்டாக இருக்காளா, சரி அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு போகிற ஒரு இது எனக்கு இல்லை. எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்னு நீங்களே சொல்லுவீங்களே, எனக்கு அவள் தான் வேணும். அவள் லைஃப்பில் ஒரு பெஸ்ட் லைஃப் பார்ட்னராக இருக்கணும். நல்லா இருக்கவங்க கூட போய் நம்ம இருந்துட்டா அவங்க லைஃப் நல்லாயிருக்கும், நம்ம கூட இருப்போம், அவ்வளோதான். ஆனால் கஷ்டப்படுறவங்க கூட போய் நின்றுட்டு கைப்பிடிச்சிட்டு நான் இருக்கேன், மாற்றிக்கலாம், நான் இருக்கேம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன், அது அப்படி இருக்கும். அதெல்லாம் சொல்ல முடியாது, அனுபவிச்சா தான் தெரியும். அனுபவிச்சுட்டு வந்த எனக்கு தான் புரியும், உங்களுக்கெல்லாம் எப்படி புரியும். எனக்கு கடைசி வரைக்கும் அவள் கையை பிடிச்சிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும், அவ்வளோதான். நீங்கள் யார் ஓகே சொன்னாலும் சரி, ஓகே சொல்லனாலும் சரி, நான் பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன். சாகிற வரைக்கும் அவளுக்காக வெயிட் பண்ணுவேன். அவள் வேணான்னு சொன்னாலும் அவள் கையை பிடிச்சிட்டு ஒரு நாள் நான் சொல்லணும், நான் இருக்கேன்டி, அதுதான் எனக்கு வேணும், அதுதான் என் லைஃப்பில் ஒரு பெரிய சக்ஸஸ், அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டு வி பாட்டுக்கு போகிறோம். எல்லோரும் வியே பார்த்துட்ருக்காங்க. வி சொல்கிறது கரெக்டு தான். ஒருத்தவங்க கூட நின்று நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அதாவது ஒயனோட அப்பா அந்த விஷயத்த பண்ண மாட்டார், ஆனால் வி அதை பண்ணணும், அவளுக்காக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அவன் நினைக்கிறது கரெக்டு தானே, ஏன் நம்மளாம் எப்படி நினைக்கிறோம் அப்படி சொல்லிட்டு பாய்ஸ் எல்லாருக்கும் அப்போ தான் தோணுது. யாராலையும் எதுவுமே பேச முடியல, எல்லோரும் அப்படி சைலண்ட்டாக இருக்காங்க. கரெக்டாக பார்த்தா அப்போ வந்து ஒருத்தவங்க உள்ளே வராங்க. பாய்ஸ் எல்லோரும் பார்க்குறாங்க, டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. வி அழுது மேனிக்க நின்றுருப்பான், அவன் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டான். நீங்கள் உள்ளே வந்துட்டு வியோட கையை பிடிக்கிறீங்க, டக்குன்னு வி நிமிந்து பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு நீங்கள் வியை பார்த்துட்டு எனக்காக ஒருத்தவங்க இவ்வளோ பேசுகிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் தெரியுமா. நீ சொன்னது உண்மைதான், எவ்வளோ பெரிய எப்படி அட்டாக் பண்ணியிருக்காங்கடா, ஆனால் நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அட்டாக் பண்ணியிருக்க. நீ வியை பார்த்துட்டு அழாது, எனக்காக அலறில, நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது, ஆனால் பார்க்க கஷ்டமாக இருக்குது, கண்ணை தடைச்சிக்கோ, அழாது, உன் ஹேங் சொல்கிறது யோசி, உன்னை அழுதுக்காக தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. அப்படி உங்கள் ஐஸில் வந்து டியர்ஸ் கொட்டுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லைஃப்பில் உங்ககிட்ட யாருமே சொன்னதில்லை. உங்களுக்காக ஒருத்தன் பேசியிருக்கோம், அது இவ்வளோ பேசியிருக்கோம், எப்படி இருக்கும், அவ்வளோ டியர்ஸ் வருது. நீங்கள் தொடக்க வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் மூஞ்செல்லாம் கழுவிட்டு கன்னை எடுத்துகிட்டு வெளியே வரீங்க. வி அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் வியை கிராஸ் பண்ண போகிறீங்க, வி டக்குன்னு உங்கள் கை பிடிச்சிட்டு சேஃபாக இருப்பேன். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜேகே சேஃபாக ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகே லைட்டாக தலையை மட்டும் ஷேக் பண்ணுறான். நீங்கள் ஆரம்பி பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துக்கோங்க. ஜின் உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். நீங்கள் ஜின்னு பார்த்துட்டு ஐம் ஓகே. ஜின் வந்து வேகமாக அவங்க கிட்டே வந்திருப்பான். பாய்ஸ் எல்லோரும் சைலண்ட்டாக இருக்காங்க. ஜின் உங்கள் கிட்டே வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு பொறுமையாக உங்கள் முதுகில் பேட் பண்ணுறான். ஒன்றும் இல்லை சரியா, அவன் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டான், அதனால தான் அவ்வளோ சொன்னான் சரியா. நீ ரொம்ப எமோஷ்னல் ஆகாத, அவன் உன்னை பற்றி அதான் நினைக்கிறான், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. அதுக்கு நீ எமோஷ்னல் ஆகி நீ வீக்குன்னு சொல்லி அதை காட்டிடாத, நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஓகேவா அப்படி சொல்லிட்டு பொறுமையாக வந்து ஜின் சொல்லிட்டு உங்கள் முதுகில் பேட் பண்ணுறவங்களுக்கு அழுகு அப்படி அடைக்குது. நீங்கள் ஜின்னை பார்த்துட்டு நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஜின் உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி சொல்கிறான். நீங்கள் டக்குன்னு வந்து வெளியே போயிட்டீங்க. அப்படியே வீக்கு இன்னும் அழுகையாக வருது. பார்த்தீங்களா அவள் எவ்வளோ சீரிடா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் டக்குன்னு வீயே சமாதானம் பண்ணியிருப்பாங்க. அப்படியே வந்து ஒரு 10 days போகுது. நீங்கள் வீட்டு சைடு வரவே இல்லை. வீ தான் சரியாகவே சாப்பிட்றதில்ல. சாப்பிட்றேன்னா கூட எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. 10 நாளாக நான் டெய்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்க்குறேன், ஸ்டேஷனுக்கு வரதில்லைன்ட்டாங்க. ஆப்ரேஷன் கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கு. மேம் ஃபுல்லாக அதில் தான் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க, இங்கிட்ட வரதே இல்லைன்றாங்க. அவளை காண்டாக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் காண்டாக்ட் கூட பண்ண முடியாதுன்றாங்க. எனக்கு பயமாக இருக்குது. அவளை தேடி அலையிறேன், கிடைக்கவே மாட்டேங்கிறான். இது பதட்டமாக இருக்குது. அவளை பார்த்தே ஆகணும்னு தோணுது. சொல்லிட்டு வீக்கு அழுகையாக வருது. வீ அழுகுறான். எல்லோரும் வீயை சமாதானம் பண்ணிட்டே இருக்காங்க. கரெக்டாக பார்த்தா உங்கள்கிட்ட ஃபோன் வருது. வீக்கு நிமிஷம் ஷாக்கு.
ஏன்னா இவ்வளோ நாளாக தேடி அலைஞ்ச ஒயின் சடனாக கால் பண்ணுறேன் எல்லாம் வீ பார்த்துட்டு அட்டன் பண்ணுறான்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு ஹலோ ஜேகே செல்லம் என்ன பண்ணுது? என் தங்கம் ரொம்ப நாளாக வெளியவே வரதில்ல. த சனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படி சொல்லிட்டு ஒரு சத்தம். பாய்ஸ்லாம் டக்குன்னு அந்த ஃபோன் கிட்ட ஷாக்கில் வராங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடிகிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் சூன் வரும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் வந்துட்டு லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணால் தான் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ கமெண்ட் பண்ணலாம், மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு இந்த சீன் இதில் நல்லா இருந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணால் நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா டட்டா பாபாய். ஓகேவா? ஸோ லைக் கமெண்ட்டு மஸ்ட்டு எனக்கு பண்ணிங்கடா. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டையும் மஸ்ட்டாக பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாய்.